ஒண்ணு பொம்பளை சோக்கு நைட்டு ஃபுல்லா வீடியோ கால் பண்ணிட்டு, அது குடி சோக்கு அது குடிச்சிட்டு கடந்து உறங்கி இருக்கு. ரெண்டு கோளார வச்சுட்டு நானும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி விளாக்னு சுத்திட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெரிய கிரவி எனக்கு கல்யாணம் வாய்ப்பு இல்ல, அதெல்லாம் நடக்காது. கரெக்டா தாலி கட்டிய டைம் பார்த்து போன் எடுத்து கலவை கலைச்சிட்டாங்க. ஏக்கே சில இறங்கும் சதறட்டும், இவன் பேர் முழுக்க கதறட்டும், பொடுசுங்கெல்லாம் கதறட்டும், பேர் விசில் அடிக்கட்டும். ஒன்றும் இல்லை, இந்த சிரிப்பு காரணம் என்னன்னா, நாங்கள் இப்போ ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சுக்கு வந்து ஒரு 6 மணிக்கு கரெக்டாக இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஒரு 5 o'clock கிளம்பி 6 மணி இங்கே வர மாதிரி. இங்கே வந்து சன்ரைஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு பிளானு, அதை வந்து விளாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. இப்போ டைம் வந்து 9 ஆகுது. சன்ரைஸ் இல்லை, சன் டாப்புக்கே போயிடுச்சு. ஆனால் வந்த நேரம் ஒன்று 8 மணி, ஒன்று 9 மணி. ஒன்று பொம்பளை சோக்கு நைட்டு ஃபுல்லா வீடியோ கால் பண்ணிட்டு, அது குடி சோக்கு அது குடிச்சிட்டு கடந்து உறங்கி இருக்கு. ரெண்டு கோளார வச்சுட்டு நானும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி விளாக்னு சுத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயத்த வீரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்துக்கலாம். சரி நான் நம்ம எல்லாரோடையும் ஏதாவது என்ஜாய் பண்ணதான் நம்ம எல்லாரும் ஸ்பாட் பார்ப்போம். அது ஏன் இந்த வாட்டி மட்டும் டிவோஷனல் சைடு வந்துருக்கீங்க? ஏதாவது ஆன்மீகத்துல போக்குவா ஏதாவது ஐடியா ஏதாவது இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இந்த பீச்சை செலக்ட் பண்ணேன்னா, இந்த பீச்ல வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஆட்டு குருசடி இருக்கு அப்படின்னு சொல்லியாங்க. இங்க குருசடி மீன்ஸ் அந்த மாதாவோட ஒரு சிலை வச்சு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது வரைக்கும் வந்தது கிடையாது நானும். ஸோ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கோம். ஆனால் எல்லா பீச்சோட இந்த பீச் வந்து ஓவர் இதாக இருக்கு, ஓவரல. இதேதான் குளச்சல் பீச்லயும் சொன்னீங்க. அதேதான் அதுக்கு முன்னாடி வந்து மண்டகாடு பீச் போகும்போதும் சொன்னேன். எல்லா விளாகும் ஒரே டைலாக் அடிச்சுட்டு ஒரே டைலாக்ல ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த பீச்ல பயங்கரமா இருக்கு, பார்த்தாலே எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதெல்லாம் வந்து அப்படி ஏறி தம்பி இப்படி சோலி முடிச்சு நைட்டு எல்லாமே பிளான் பண்ணோம். சரியா, இந்த டைம் போனோம், காலையில 5 o'clock கிளம்போனோம், அப்பதான் சன்ரைஸ் பார்க்க முடியும். எல்லாம் பிளான் பண்ணிட்டு நைட்டு ஒரு 10 மணி ஒன்றை பேசிட்டு தான் நீ தூங்க போன. அதுக்கப்புறம் ஏன் மார்னிங் லேட் ஆச்சு எழும்புக்கு? பிளான் பண்ணவே நேரத்துல தான் பிளான் பண்ணிருந்தேன். என்ன ஆச்சுன்னா, மாமா கால் பண்ணி அந்த நைட்டு சர்வீஸ் மாமா எனக்கு மட்டும் தான், எனக்கு மாமா ஓனம் மாமாவா? சரி கால் கிட்ட இருந்தா கூட சரி கால் பண்ண எடுக்க மாட்டேன். இவர் லண்டன்ல இருக்காரு. லண்டன்லயே சர்வீஸ் தொடங்கிருக்காரா? இது ஒரு மெயின் ரீசனே இல்ல, பெரிய ரீசன் என்ன ஒன்னும் கிடையாது. அந்த 10 மணிக்கு அப்புறம் அந்த பொண்ணு கால் பண்ணிருக்கான். ஒண்ணு கிடையாது, 3 நாள் எத்தனையோ நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருந்திருப்பான். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு அப்துல் கலாம் என்ன இருக்காரு, கனவு காணதில் இருக்காரு. நீ காலை தவிர கனவு பண்ணிட்டு கிழிச்சிருப்ப கனவு கண்டு. எனக்கு ஒரு பெரிய கிரவி எனக்கு கல்யாணம் வாய்ப்பு இல்ல, அதெல்லாம் நடக்காது. அது எப்படி நடக்க விடுவேனா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது தம்பி. காலத்தை நல்ல ஒரு கனவு பண்ணிட்டு இருக்க. கிளிகிளின்னு போன் வந்து நீ கிளிகிளிப்புல இருக்கும்போது போன் வந்துருக்கான். கரெக்டா தாலி கட்டிய டைம் பார்த்து போன் எடுத்து கனவை கலைச்சிட்டாங்க. பாவம் சும்மா விடுவா. நீ கனவுல கூட கல்யாணம் பண்ண கூடாது, அவ்வளவுதான். எனக்குன்னு ஒரு திமிர்வாடா. அவ விழுறா, அவ அழகிற தூக்குற, அழகிற மயங்குறா, நான் விழுகிறேன். பாத்தீங்களா எங்க இல்லாத பிளாக் சாண்ட் இந்த கடல்ல காணப்படுது. நீங்க இதுக்கு ஒரு ஹிஸ்டரி ஒன்று தெரியுமா? இந்த பிளாக் சாண்ட் என்னன்னா வந்து இதுல வந்து அயன் வந்து அதிகமா இருக்கு, இரும்பு. சரியா, இதை வச்சுதான் வந்து இரும்பு உற்பத்தி பண்ணுவாங்க, இந்த பிளாக் சாண்ட் வச்சு. ஓ அப்படியா? இதுல என்ன தங்கத்தை கலக்கி எடுக்கணும்? தங்கம் இதுல கிடையாது தம்பி, தங்கம் வேற. இது வந்து இரும்பு அயன். இது மணலும் இருக்கும்,
இதுல அந்த இரும்பும் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மண்ணை எடுத்து ஃபில்டர் பண்ணி பெரிய ஃபேக்டரியில வந்து ரெடி பண்ணி தான் நமக்கு இரும்பாட்டு இது பண்ணி தருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேயும் படிச்சது கிடையாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு நம்ம ஒரு 4 பேருக்கு மேல சுத்திட்டு இருந்தோம் vlogல. இப்ப என்னன்னா நம்ம 2 பேர் தான் இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறியா? ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படிதான். கொஞ்ச நாள் எல்லாருமே வந்து பெர்மனண்டா நம்ம கூட இருக்க போறது இல்ல. எல்லாரும் ஒரு பர்டிகுலர் டேஸ் இருப்பணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. லைஃப் அது அப்படிதான். நம்ம என்ன இது எடுத்தாலும் எல்லாருமே வந்து ஜஸ்ட் வந்து டெம்பரரி தான், யாரும் பெர்மனண்ட் கிடையாது. இருக்கிறது வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் போறியா நீ போறியா நீ போ, எனக்கு கவலையே இல்லை. இன்னொருத்தன் நீ போறியா நீயும் போ, கவலையே இல்லை. நீ போறியா நீயும் போ, கவலையே இல்லை. நான் இன்னொருத்தன் இருப்பேன். ஒத்தையிலேயே வந்து vlog போட்டாலும் போடுவேன். அதனால எப்போதுமே லைஃப்ல வந்து இந்த ஆளு வந்து நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அப்பப்போ வந்து தனியாட்டும் போக வேண்டியது இருக்கும். குட் மோட்டிவேஷன் எல்லாரும் நோட் பண்ணுவீங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. முன்னாடி எல்லாம் வந்து vlog எடுக்கும்போது 4 பேர் நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். இப்ப எல்லாம் நான் 4 பேர் ஏதாவது சொல்லிடுவோம்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால எங்களை பத்தியும் எங்க vlog பத்தியும் சொல்லி அதை நிறுத்திக்கோங்க. இல்லைன்னா அப்புறம் உங்களை கழுவி ஊத்திட்டோம், இல்லைன்னா வந்து வீடியோல சொல்லிட்டோம், இல்லைன்னா வந்து அப்படி சொல்லிட்டோம் இப்படி சொல்லிட்டோம் சொல்லிட்டு அப்படி வீடியோல சொல்ல அவ்வளவு ஒருத்தம் இல்ல. அப்படி சொல்லி உங்க டைமையும் நான் வேஸ்ட் பண்ணல. அவ்வளவு ஒருத்தம் அவ்வளவு இல்ல. இது கூடி இருந்தா கும்மா அடிப்பேன்னு சொல்லுவேன் தெரியுமா? அதே மாதிரி நாங்க இல்லாத டைம்லாம் இவங்களோட பேசுவேன். இருக்கே டைம் எவனையுமே பேச வக்கில்ல. இவனோட என்ன செய்ய முடியும்? கூடி போனா இதே மாதிரி ஒரு 4 அவனோட நம்மளை பத்தி எங்களை பத்தி எழுவான். அவன் மாறினோன்னா அவனே கூட இருக்கிறவங்க பத்தி இன்னொருத்தன் சொல்லுவேன். இதை தவிர இன்னொரு வேற வேலை என்ன? இதுதான் வேலையே. ஹெலநகர் பீச்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெலநகர் பீச்சில் தான் வந்து இந்த குருசடி வந்து இருக்கு, கப்பல் குருசடி. வரவங்க வாங்க வந்து ப்ரேயர் பண்ணலாம். எங்களை மாதிரி குளிக்கிறது வந்து கண்டிப்பா வந்து தடை செஞ்சிருக்கு, அதனால குளிக்காதீங்க யாரும். வந்து அப்படியே பார்த்துட்டு பீச்சை பார்த்துட்டு அப்படியே இங்க வந்து ஒரு ப்ரேயரை போட்டுட்டு போங்க கைஸ். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட்டு, இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. நாங்க அந்த கடையுடன் நெருங்கி பழகுவதனால், அதாவது நண்பர்களாக நெருங்கி பழகுவதனால் நான் என்னன்னா வந்து இதை வந்து சொல்லணும்னு இருக்கேன். ராஜன் கோ அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாண்டத்துல ஒரு கடை இருக்கு. இப்போ என்னன்னா அதோட செகண்ட் பிரான்ச்சை வந்து ரொம்ப பெருசா சூப்பர் டூப்பரா பிரம்மாண்டமா ஓபன் பண்றாங்க. அது 9/7/2026 வந்து ஓபன் பண்றாங்க. அதாவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நாளைக்கு ஓபன் பண்றாங்க. அன்னைக்கு என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் போற 50 பேருக்கு கோல்டு காயின் கொடுக்குறாங்க. அது 50,000க்கு மேல வாங்குறவங்களுக்கு வாட்ச்மேன் உள்ள விட்டா பார்ப்போம், பார்ப்போம். பார்த்துட்டு ஏதோ கொட்டடிக்க வந்துருக்கு, இதெல்லாம் வாங்க வரல, ஏதோ வந்து கொட்டடி ஓப்பனிங்கு ரிப்பன் கட்டும் போது கொட்டடிப்பாங்க இல்ல, அதுக்கு வந்து நீ அங்க போய் கொட்டடி அப்படின்னு சொல்லி விரட்டிடுவாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா அன்னைக்கு போய் வாங்கிக்கோங்க. அன்னைக்கு போகாட்டாலும் அப்புறம் போனீங்கன்னா கூட இங்க எம்ஜிஎம் விளாகர்ஸ்னு மட்டும் சொல்லுங்க, செருப்பு பிஞ்சு போகும். அங்க இருக்க எங்களோட நண்பர்கள் உங்களை சிறப்பாக கவனித்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட்ல வந்து திங்ஸ் எல்லாம் தருவாங்க. இது ப்ரொமோஷன் கிடையாது, எங்களோட நெருங்கிய ஒரு நட்புக்காக இதை நாங்க சொல்றோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடுத்த விளாக் எடுக்க எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷனா இருந்துச்சு. ஏன்னா வந்து எங்களுக்கு வியூஸும் இல்லை, அதுக்கேற்ற லைக்கும் இல்லை, ஒரு மோட்டிவேஷனுக்கு கூட யாரும் இல்லை. அந்த டைம்ல எங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு நெருங்கின ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கேட்டாங்க, விளாக் போயிட்டீங்களா, இந்த 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 வீக் வந்து என்ன விளாக் அப்படின்னு. நான் சொன்னேன் விளாக் போடல, எடுக்கல, எனக்கு இல்லை, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் வந்து அதுக்கு முன்னாடி என்ன அங்கே ஒரு வீடியோ போட்டதுல என்ன ஆச்சுன்னா ஒரு கமெண்ட் வந்துச்சு. நாங்க போட்டுறத வீடியோ வந்து ஒரு ஆள் வந்து என்ன மூவி, விச் மூவி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த விச் மூவின்னு கேட்டதை வந்து அந்த கமெண்ட்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. ஒன்று நாங்கள் சொன்னேன் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொன்னோன்னே, ஒன்று அவங்க சொன்னாங்க
உங்க சப்ஸ்கிரைபரு விச் மூவி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களோட வியூவர்ஸ் வந்து விச் மூவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்களோட வீடியோ வந்து நல்லா தான் இருக்கு, என்ன மூவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நீங்க எவ்வளோ நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூஸ் பாம்ஸ் அப்படியே ஒரு மோட்டிவேஷனை போட்டாங்க. உடனே என் மனசுல என் தலை ஏகே தான் ஞாபகம் வந்துச்சு. ஏகே சில இறங்கும் சதறட்டும், இவன் பேர் முழுக்க கதறட்டும், பொடுசுங்கெல்லாம் கதறட்டும், பேர் விசில் அடிக்கட்டும். இந்த பாட்டுலாம் போதும், அவ்வளோ இல்லை. அப்படியே ஒரு கூஸ் பாம்ஸ்ல போறண்டா விளாக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்ததுதான் இங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து இதே மோட்டிவேஷனை நாங்க வச்சு அடுத்தடுத்து விளாக் வந்து அமெரிக்கா, துபாய், லண்டன் எட்ஸெட்ரா இனி பறக்க போறோம். ஐயா 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 ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுதுயா. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஃபாலோ பண்றது, என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா வந்து வீடியோஸை வந்து பார்த்துட்டு கமெண்ட்டை மட்டும் என் வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. கமெண்ட்டை தயவு செய்து கீழே போடுங்க. வெல்கம் டு